புத்தக பிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். திரு ராமாமிர்தம் அவர்களின் சிறுகதை தொகுப்பிலிருந்து அன்புள்ள சிநேகிதிக்கு சிறுகதையை பார்ப்போம். வாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அமலி, ஐ லவ் யூ. உனக்கு தெரியாது, ஐ ஹாவ் ஆல்வேஸ் லவ்டு யூ. ஷூனோ இதை என் தோளில் பின்னாலிருந்து படிக்கிறதென்றால் படிக்கட்டும், ஐ டோன்ட் கேர். அவளும் ரகளை மாதிரி ஜூல் காட்டுவாளோ ஒளிய சி ஆல்சோ டசன்ட் கேர். எனக்கு தெரியும், வி டோன்ட் கேர். ஏதோ சின்டாக்ஸ் படிப்பது போல் தமாசா இல்லை? அன்புள்ள சிநேகிதிக்கு, நீ எனக்கு வெறும் சிநேகிதி தானா? ஆனால் வேறு எப்படி ஆரம்பிப்பது? மை டியர் லவ் என்றே தொடங்கலாம். ஆனால் நம்மிடையில் சாரங்களை முழுக்க தட்டியாகவில்லை. தவிர இந்த தலைப்பில் கதிரில் ஒரு கதை படித்தேன். ஆகவே ஆரம்பம் சம்பிரதாயமாகவே இருக்கட்டும். அன்று ஆஸ்பத்திரியில் கண் ஆபரேஷன் ஆகியிருந்த என் சிநேகிதனை பார்க்க சென்ற இடத்தில் நர்ஸ் யூனிஃபார்மத்தில் உன்னை கண்டபோது அதிர்ச்சி அடைந்தேன் என்று சொல்லவும் வேண்டுமா? என் கருவிழியோல் சிறுவிழி சட்டென்ன கண்ட சுருக்கத்தில் உன் கன்னங்களில் ஏறிய முலாமில் நீயும் என்னை அடையாளம் கண்டு கொண்டாய் என்று கண்டேன். ஆனால் அதை நீ வெளியே காட்டிக்கொள்ள விருப்பப்படவில்லை. ஆ சிஸ், ஹியர் இஸ் தி என்வலப் ஃபார் யூ. என் சிநேகிதன் கபோர்டில் மேல் கண்ணாடி டம்ளர் அடியில் சுட்டி காட்டினான். ஓ தேங்க்யூ. அதை எடுத்து உன் யூனிஃபார்ம் பையில் திணித்து கொண்டு விற்றென்று போய்விட்டாள். ஏய், இவள் கிளீனா டிப்ஸ் கேட்குறாளாடா? கொடுத்தால் நானாக அல்லவா கொடுக்க வேண்டும்? ஹேவ் ஸோ. நாளைக்கு மதியானம் 11 மணிக்கு உங்களை டிஸ்சார்ஜ் செய்திடுவாங்க. ஆனால் நைட் டியூட்டி முடிஞ்சு காலை 8 மணிக்கே நான் போயிடுவேன். தேங்க்யூ. அப்படின்னா வரிகளுக்கிடையே நான் படித்துள்ள வேண்டிய அர்த்தம் என்ன? நீயே சொல்லு. முட்டையை உடைப்பது போல் என் கையில் இருந்த டார்ச்சால் அவன் மண்டையில் 2 மொத்தலாம் போல் ஆத்திரம் வந்தது. நீ வாழ்ந்த வாழ்வு என்ன? நீ வாயில் தங்க ஸ்பூனுடன் பிறந்தவள் என்பதை அந்த சோமாரி கண்டானா? ஆனால் கேட்க எனக்கு உரிமை என்ன இருக்கிறது? அவன் கொடுக்கிறான், பேசுகிறான், நீ வாங்கிக் கொள்கிறாய். குறுக்கே நான் யார்? குமுறுவதோடு சரி. அமளி, மூத்திர பாட்டிலும் ஃபெட்பேனும் தூக்கும் கதி உனக்கு ஏன்? சமூக சேவை செய்கிறாயா? ராட். காதில் பூ குத்தாதே. சமூக சேவை செய்பவளுக்கு டிப்ஸ் ஏன்? எல்லாம் வயிற்று பிழைப்புக்கு என்பதுதான் உண்மை. ஆனால் ஏன்? ஏன்? குந்தி தின்னால் குன்றும் குந்துமணி ஆகும் என்கிற பழமொழியா? தாயோடு அரிசி வைப்போம், தந்தையோடு கல்விப்போம், மக்களோடு செல்வம் போம். எனக்கு வயசாயிடுத்தோன்னா கொஞ்சம் பழமொழியில் பேசுவேன். உனக்கு விஷயத்தில் மக்களுக்கு வழி இல்லை. அன்லெஸ் நோ. மனம் ஒரு சாக்கடை. எது எப்படி இருந்தாலும் அதை கேட்கவும் எனக்கு என்ன உரிமை? நல்லதையே நான் காண வேண்டும். பிகாஸ் ஐ லவ் யூ. உன் விஷயத்தில் தந்தையோடு செல்வம் போம் என்று கொள்கிறேன். 4-5 வருடங்களுக்கு முன் உன் தகப்பனார் காலமான செய்தி பேப்பரில் வந்தது. மெப்புக்கு உனக்காக இத்தனை நாள் வளைய வந்திருக்கிறார். ஆனால் அவர் மரணத்துக்கு காரணம் நமக்கல்லவா தெரியும். இதய விரிசல். அம்மா முன்னாலேயே போனாலோ பிழைத்தார் என்று நீயே பேச்சுவாக்கில் என்னிடம் சொல்லியிருக்கிறாய். அசைலம் கேஸ். பாவம், ஒரே பெண். யாருக்குத்தான் தாங்க சக்தி இருக்கும்? என்னென்ன ஆசையெல்லாம் வைத்திருப்பாள். இருந்திருந்து ஒரே மகவு, அதுவும் பெண். அதை மீனாசி கல்யாணம் பண்ணி பட்டணமே திரண்டது. பெண்ணையும் பிள்ளையையும் அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்த அடுத்த மாதமே பெண் பாக்கன் பாக்கேஜ் பீரோ கட்டில் ஃபர்னிச்சர் உள்பட திரும்பிவிட்டால் எல்லோருக்குமே தாங்குகிற சக்தி இருக்குமா? காதோடு காது வைத்த மாதிரி திரும்பினாலும் புக்கை எத்தனை நாள் அமுக்கி வைக்க முடியும்? அங்கு என்ன நடந்தது? தாய் தகப்பன் தவிர மற்றவரெல்லாம் அவருக்கு தோன்றியபடி வரிகளிடையே படித்து கொள்ள வேண்டியதுதான். இஷ்டப்படித்தான் படித்து கொண்டார்கள். படித்து கொண்டோம். முதலில் தாய்க்கும் தகப்பனுக்கும் எந்த அளவுக்கு தெரியப்படுத்தினாயோ உனக்கு இங்கேயே கொஞ்சம் இஸ்டரா ஜாங்கி என்றுதான் பெயர். ஒரு மகவு, அதுவும் பெண். செல்ல பெண் அல்லவா? உன் அப்பா பெரிய டாக்டர், லயன்ஸ் கிளப் ரோட்டரி சேர்மன், எல்லா விதங்களிலும் பிரமுகர். ஆனால் அவர் கதியே பிசிசியன், ஹீல் தைஷெல்ஃப் என்று ஆகிவிட்டதே. உண்மை
எப்பவுமே காயுள் விதை மனிதனுள் விந்து போல் ஒளிந்து கொண்டுதான் இருக்கும். அதன் முழுத்தன்மை கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிப்பதற்கும் இல்லை. அது ஃபர்னிச்சரை விற்பதாக பேப்பரில் விளம்பரம் கண்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்த சமயத்தில்தான் நேருக்கு நேர் முகம் பார்த்து கொண்டோம். அதை நான் மறக்கவே மாட்டேன். இதோ பார் அமளி, நம்மிடையே நடந்த எதையுமே நான் மறக்கவில்லை. என் நினைப்பெல்லாம் ஒன்வே டிராஃபிக் தான். ஆனால் புதையல் போல அவைகளை நான் பூதம் காக்கிறேன். இது வெறும் கடிதமல்ல. இத்தனை வருடங்களில் என் நினைப்பின் முனைப்பு நுனியில் பட்டாசிதிரி பற்றி கொண்டது விட்டது. எப்போ டுமில் எனக்கே பயம். நான் காலிங் பெல்லை அழுத்தி கதவு திறந்ததும் நான் பார்த்த முகம் அரை தூக்கம் கலைந்த முகமா அழுத முகமா அறியேன். நெற்றிப்பொட்டில் மயிர் பெரியதாக ஒன்று கலைந்து உள்ளே மின்விசிறி காற்றில் அலைந்தது. எஸ் மிஸ்ஸஸ், நான் மிஸ்ஸுக்கு திரும்பியாச்சு. மிஸ் அமிர்தவல்லி? அமிர்தவல்லியின் மருகள் அமளி. அமளி என்றிருந்தால் இன்னும் பொருத்தமாயிருக்கும். நெவர் மைண்ட் மிஸ் அமிர்தவல்லி, கால் மீ அமளி. மிஸ் அமளி, உங்களிடம் கட்டில் விற்பனைக்கு இருப்பதாக அறிகிறேன். அதை நான் பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. விலை என்று இழுத்தேன். ஓ, டோன்ட் ஃபாதர், ஏதேனும் கொடுத்தால் போச்சு. விலை நாம் கே வாஸ்தே. ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுக்கு பாட வராவிட்டால் ஒரு கழுதையின் கத்தலிக்கே அது கிடைக்கும். இவள் என்ன பேசுகிறாள்? ஆனால் கட்டில் காத்திருப்பதா? எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். என் கன்னங்களில் வெட்க ரத்தம் குறுகுறுத்தது. ஓ, கங்க்ராட்ஸ். காத்திருக்கலாம் என்றால் காப்பி குடிக்கும் நேரம் வரையில். நம் இருவரின் சிரிப்பு ஒன்றோடொன்று கலந்தது. பெல்லை அழுத்துகையில் நான் காப்பி தயார் பண்ணி கொண்டிருந்தேன். உள்ளே வாருங்கள் சொல்லிக்கொண்டே நீ மேலாக்கை சரிபடுத்தி கொண்டாய். தற்செயலா அல்லது அதில் நான் சைகை படிக்கவா? அதற்கெல்லாம் அப்போது நான் குருடு. ஏனெனில் நெஞ்சு வர்ணம் பூரா சூனிதா ஃபார் யூ வியாபித்திருந்தாள். சோபாவில் நான் உட்கார்ந்தேன். கிச்சனிலிருந்து நீ வெளிவருகையில் உன் இரு கைகளிலும் நீ ஏந்திய 2 பீங்கான் கோப்பை சாசர்களில் கம்மென்று ஆவி பறந்தது. என் கோப்பையை நான் எடுத்துக்கொள்கையில் சூடோ இசைக்கேடோ கோப்பை தவறி தரையில் கீழே விழுந்து உடைந்த சுக்கல்களை பித்துக்கொல்லி மாதிரி நான் பொறுக்க முயன்றபோது எப்படியோ என் கட்டை விரல் ரேகையில் சிவப்பு புஷ்பித்து இதழ்கள் விரிந்தன. சட்டென உன் கைக்குட்டையை கிழித்து தரையில் மண்டியிட்டு உன் கட்டை விரலின் மேல் துணியை சுற்றி கொண்டிருந்தபோது, அமளி, காதல் பிறக்க நேரம் இடம் காரணம் என்றே கிடையாதா? என் பார்வைக்கு நேராக உன் முகம் கூட இல்லை. அது காயத்தின் மீது குனிந்திருந்தது. விற்றென்று நடுவகிடு தன் பாதையை வகுத்து கொண்டு உச்சி மண்டையின் அடரில் மறைந்த அழகில் நான் என்ன இழந்தேன். நீ என்ன தைலம் உபயோகிக்கிறாய் அமளி? காமினி ஹேர் ஆயிலா? அதன் மயக்கமா? இல்லை, உன் இளமையின் மனம். இல்லை, அது கூட இல்லை, உன் மனமே. அமளி, முதலில் காதல் என்பதே என்ன? இந்த வார்த்தை இதிகாச காலத்தினின்று இன்று வரை காவியங்களிலும் கதைகளிலும் கவிதைகளிலும் வசனத்திலும் வாய் வார்த்தைகளிலும் வாங்கியிருக்கும் அடியும் பட்டிருக்கும் எச்சிலும் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆயினும் அதற்கு இன்னும் ஏன் விவஸ்தை இல்லை? மிஸ்டர், இந்த கட்டிலை நான் உங்களுக்கு விற்கப் போவதில்லை. ஏன்? எனக்கு இஷ்டமில்லை. ஏனாம், சகுனம் சரியில்லை. இதற்கெல்லாம் சகுனம் பார்க்க வேண்டியவன் நான் அல்லவா? மிஸ்டர், இன்னும் கூட எனக்கு உங்கள் பெயர் தெரியாதல்லவா? 4 காசு மலிவுக்கு ஆசைப்படாதீர்கள். சனியன் பிடித்த கட்டில். நான் ஏதேனும் ஆஸ்பத்திரிக்கு? ஓ ப்ளீஸ். நோ, உங்களுக்கு கட்டில் கிடையாது. ஓ ப்ளீஸ், என் நேரத்தை வீணாக்காதீர்கள். குட்பை. வாசற்கதவை சாற்றக்கூட கவலைப்படாமல் விற்றென்று மாடியேறி போய்விட்டாய். டீப்பாயில் இன்னொரு காப்பி ஏடு புடைக்க ஆரம்பித்து விட்டது. காதல் என்பது சாம்பலா அல்லது அதனுள் மறைந்து கொண்டிருக்கும் தணலா? அறியாமல் சாம்பலை அள்ளிவிட்டு உள்ளங்கையில் சுரீல் அல்லது இரண்டுமையா? அல்லது பூமிக்குள் புதைத்து வைத்த ஸ்புடமா? என் உள்ளேயே நீ புகுந்து விட்டாய் என்று எனக்கு அப்போது நிச்சயமாய் தெரியாது. தகி. அடுத்தபடியாக நாம் சந்தித்த போது 7-8 மாதங்கள், ஏன் 1 வருடமே ஆகியிருக்குமோ? தாப்ச பிரகாஷ் ஐஸ்கிரீம் பார் உள்ளே நுழைந்த நான் ஒரு மேஜையில் உட்கார்ந்து கொண்டேன். ஜஸ்ட் காஃபி என்கிறார்களே, எப்படி இருக்கும்? அசடு வலியுமா? மரியாதையாக ஹாட் காப்பியை சாப்பிட்டு விடலாமா? ஓ, கட்டில் வாங்கும் சிநேகிதரா? என் யோசனை வெடுக்கென்று கலைந்து தலை நிமிர்ந்தால் நீ என் அழைப்பிற்கு காத்திராமலே எதிரேயும் உட்கார்ந்து விட்டாய். உனக்கு முகத்தில் தனிச்சிவப்பு. கட்டில் வாங்கியாச்சா? ஏன், உலகத்திலே உன் கட்டில்தானா? கொயிட்ஸ் ரைட். எத்தனையோ கட்டில்கள். ட்ரபிளும் அதுதான்.
இல்லை, கீழே பாயில் படுத்தால் ஆகாதா? உண்மை உண்மை. இதை கட்டில் வாங்கும் முன்பே தெரிந்து கொண்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. வாங்கிய பின் உணர நேர்ந்தால் பரிதாபத்திற்குரியவர். டாம் யூ, உனக்கு எப்படி தெரிந்தது? எனக்கு தொண்டைக்கடியில் கசந்தது. ஏனெனில் அப்பொழுதுதான் எனக்கும் சூனோவுக்கும் இடையில் வேஷங்கள் ஒவ்வொன்றாய் படிப்படியாய் கலைந்து கொண்டிருந்தன. எங்களுக்கு எத்தனை எத்தனை முகங்கள்! முகத்தின் அடியில் அதனடியில் இன்னொரு முகம். என்ன சாப்பிடுகிறீர்கள்? நீ வாங்கி கொடுத்து நான் சாப்பிடும் நிலை இன்னும் வரவில்லை. நீ என்ன சாப்பிடுகிறாய்? நான் எப்பொழுது நீக்கி நழுவினேன்? நீ கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அப்படியானால் வி வில் ஹாவ். நீ ஒரு பேர் சொன்னாய். சர்வர் உனக்கு தனி புன்னகை காட்டி ஸ்பெஷல் சலாம் போட்டு பரபரப்புடன் சென்றான். உன் குறுகுறும்பில் லேசாக உன் முகம் என் பக்கம் சாய்ந்த குனிவில் ஓ, விஷயம் இந்த அளவிற்கு முற்றிவிட்டதா? ஆந்திராவில் ஸ்திரீகள் சுருட்டு பிடிக்க கண்டிருக்கிறேன். இங்கே சில நாகரீக மணிகள் சிகரெட். ஆனால் அமளி, நீ 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 வெறுமன சாப்பிடவா வந்தாய்? எனக்கு ஏதோ எதிர் சவால் விடுகிறாய். நானும் மாட்டிக்கொண்டு விட்டேன். என் பர்சில் அன்றைய பில் பொசுங்களிலிருந்து தேர 1 மாதம் பிடித்தது. மிஸ்டர், கட்டில் துரோகம் என்று ஒன்று இருக்கிறது. முதலில் பிறவி எடுக்கிறோமே, அம்மா வயிற்றிலிருந்து விழும் குழந்தை, அது உயிருக்கு உலகம் இழைக்கும் துரோகம். அதிலிருந்து தேறிக்கொண்டே வந்தால் அடுத்து கட்டில் துரோகம். ஒவ்வொன்றாய் தெளிய தெளிய ஞானம் என்கிறோம். ஆனால் ஞானம் 5 பைசாவுக்கு கூட பிரயோஜனமில்லை. நீதான் பேசினாயா? உனக்கு இவ்வளவு புத்திசாலித்தனம் உண்டா? உன்னில் புகுந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒன்றா? நீ போய் பார்த்து வந்த அமெரிக்காவா அல்லது தீர்த்தமா? சங்கு தீர்த்தம், சர்வ தீர்த்தம், பாட்டில் தீர்த்தம், இதுபோல் இன்னும் எதையுமே விட்டு கொடுக்காமல் சின்னதும் பெரிதும் சம்பந்தமும் அற்றதுமாய் தத்துவங்கள், அழகுகள், பேத்தல்கள். ஒன்று சந்தேகமில்லை, நீ அசடு இல்லை. நாம் பாரிலிருந்து வெளிவந்த பொழுது இரவே வந்துவிட்டது. முற்றிய இரவு. பூந்தமல்லி ரோடில் கார்கள் பறந்தன, வெளிச்சங்கள் பிறந்தன, சிரித்தன. உன் வீடு அங்கே பக்கம்தான். வீட்டு கதவு பூட்டை சாவி போட்டு திறந்தாய். ஏன், வீட்டில் ஒருவரும் இல்லையா? நீ ஒன்றிதானா ராஜாங்கி? உள்ளே ஏற்கனவே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நீ என் பக்கம் திரும்பினாய். உன் விழிகள் கருந்திராட்சைகளாய் பளபளத்தன. என் தோள் மேல் கை வைத்தாய். தோல் குளிமிலியை உன் விரல்கள் பிசைந்தன. மாடிக்கு போவாமா? உன் குரல் மூச்சாய் அடங்கிய செவியில் மோதிற்று. கட்டிலை பார்க்கிறீர்களா? நான் மூச்சு திணறிற்று. நான் இதுவரை சூனோவிற்கு துரோகம் செய்ததில்லை. சிரித்தாய். ஆகா, சூனோ கட்ஸ், உங்கள் சூனோவை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். என் மார்மேல் கை வைத்து என்னை வெளியே தள்ளினாய். கதவு படீரென்று என்மேல் மூடிற்று. காதல் என்பது புற்றுநோயா, புற்றுமண்ணா? உள்ளே பாம்பு, பழமை ஆக ஆக குழல் விட்டு கொண்டு படரும் உயரும் புற்று. அல்லது பாம்பு அதை விட்டு போன பின்னர் அதன் மேலிட்ட மஞ்சளிலும் குங்குமத்திலும் ஆளை மிரட்டி கொண்டிருக்கும் ஐதீகமா? சூனோவிற்கும் எனக்கும் இடையே எங்கள் உண்மை ஒவ்வொரு தோளாய் உரிய உன்னிடம் என்னிடம் வலுவாகி கொண்டே வந்துவிட்டது. ஓரொரு சமயத்தில் நீ வீணை வாசிப்பது போலவும் ஒரு ரோஜா பூவினை முகர்ந்து கொண்டு என்னை பார்த்து சிரிப்பது போலவும், இதுபோல ஏதேதோ பாவனைகள். மனம் அதன் பேதமையில் ஜோடனை செய்து பார்த்து மகிழ்ந்து அல்லது வேதனையுறும் அலங்காரங்கள். ஆனால் உன்னை நான் பாசாக்கும் ஃபேவரைட் ஃபோர்ஸ் இதுதான். எதுகுல கம்போதியில் முசிறி ரிக்கார்ட். கடைசியில் அதில் ஒரு அடி வருகிறது. ராஜராஜ ராகவ பிரபோ, தியாகராஜ அர்ச்சித பிரபோ. 2 கைகளையும் சிறமேல் குவித்து உன்னை மறந்து ஒரு காலில் நிற்கிறாய். அம்பாள் தபஸ் இருக்கிறாள். ஹே இதய கமலவாசா, கௌரவர் சபையில் துச்சாதனன் துகிலுரிய கண்ணை மூடிவிட்ட திரௌபதி, சமுதாயத்தைச் சீரும் அபினகாளி அமளி, அரிம பனிஷா. மறுபடி எப்போ அமளி? 2 மாதங்களுக்கு பிறகு உட்லாண்ட்ஸ் கார்டன் ரெஸ்டாரண்ட். நான் வெளியே வந்து கொண்டிருந்தேன். நீ உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாய். 2 வாலிபர்களிடையே அவர்கள் தோள்மேல் தொங்கிக் கொண்டு என்னவோ பேசி சிரித்து கொண்டு. நீ என்னை பார்க்கவில்லை. உனக்கு என்மேல் நெஞ்சு குமுறவில்லை. துக்கம் தொண்டையை அடைத்தது. என்னென்ன விதமாய் அமெரிக்காவை பழிவாங்க முயன்று கொண்டிருக்கிறாய் அமளி? காதல் பாலூட்டி வளர்த்த பாம்பு. சமீபத்தில் காதல் எனும் துரோக நதி என்று ஒரு சிறுகதையை படித்தேன். ரெட் சி, பிளாக் சி, டெட் சி, நச்சு பொய்கை, தி கோல்டன் ரிவர் என்றார்போல் துரோக நதி, அசிரிரி வாக்கு போன்ற தலைப்பு. அப்படியும் இருக்குமோ அமளி? நாளைக்கு நாளை போகாமல் இருப்பேனோ?
நான் அந்த தில்லை நடராஜனை காணாமல் இருப்பேனோ? கிட்டப்பா குரல் கணீர். கட்டுக்களி படர்ந்த கருமுகில் காட்டுக்குள்ளே உன்னை விட்டு பிரிந்தேனேடி கிளியே, வேதனைதான் பொறுக்குதில்லை. மறுபடியும் கிட்டப்பா. எலும்பெல்லாம் மெழுகாக தளர்கிறது. நாளை நாளை என்று 25-30 வருடங்கள், இன்னும் கூடவோ என்னவோ. வேலையில் 8 முறை இடம் மாற்றலாகிவிட்டது. இது தவிர கேம்ப், இடம் இடமாய் சுற்றல், இடையே ஸ்ரீகண்ட், ஸ்ரீதர், ஸ்ரீபால், வெறும் ஸ்ரீயில் ஒரு பாலா. 1-2 பிரசவங்களுக்கு நான் பக்கத்தில் கூட இல்லை. கேம்ப். விஸ்வாமித்திரர், மேனகை, ரவிவர்மா படமொன்று பார்த்திருக்கிறாயா? ரிஷி ஒரு கையால் முகத்தை மூடிக்கொண்டு மறுகையால் ஒதுக்குகிறார். மேனகை எதிரே குழந்தையை நீட்டிய வண்ணம் கேலி சிரிக்கிறார். வேலைப்பாட்டில் என் கதி எப்படி இருந்தால் சூனோவுக்குத்தான் எப்படி இருக்கும்? யாரையும் குற்றம் சொல்லி பயனில்லை. ஏற்கனவே எங்களுக்குள் இனம் இல்லை. எந்த மன வாழ்க்கையிலும் இதுதான் படிப்படியாக தெளியும் யதார்த்தம். இனம் இல்லை. குழந்தைகளும் பெரிதாகிவிட்டன. எல்லோரும் அம்மா ஜாடை, அம்மா கட்சி. தன் கட்சியில் சேர்த்து கொண்டு விட்டாள். சூனோவுக்கு தெரியும் சப்பாத்தியில் எந்த பக்கம் நெய்தடவி இருக்கிறது என்று. பெண்கள் எப்பவுமே ஆண்களை விட நாள் ஏற ஏற யதார்த்திகள். நான் நாயும் சீந்தாத காய்ந்த ரொட்டி துண்டு. ஆனால் யார் மேலும் தப்பில்லை. பிறகு அன்று ஆஸ்பத்திரியில் உன்னை பார்த்ததுதான் அடுத்த முறை. ஆனால் இப்பொழுது கொங்கிலியம் குபீரிட்டு விட்டது. எரிகிறேன். நெஞ்சு மணக்கிறது. உடலெல்லாம் உள்ளே பரிமளம் புகைகிறது. அமளி, எங்கிருந்து எனக்குள் திடீரென்று இத்தனை ஈரம்? என்னை உண்மையில் நான் காயவில்லையா? ஆனால் ஒன்று, உடலுறவினால் நமக்கினி பயனில்லை. ரிஷி பஞ்சமி முழிக்காவிட்டாலும் நீ தாண்டி இருப்பாய். அன்று இழந்த சந்தர்ப்பத்தை இன்று மீட்க முடியும் என்று நம்பிக்கை என்னுள்ளே திரிவைத்து விட்டது. இந்த நம்பிக்கையில் கட்டில் கிடையாது, பாயும் கிடையாது, தரையில் விரிக்க துண்டும் கிடையாது. வெறும் தரை, கட்டாந்தரை. கீழே பூமி, மேலே ஆகாசம். வேறென்ன வேண்டும் இனி நமக்கு? காதல் என்பது இதயத்தில் தானே ஏற்றிக்கொண்ட அகல் சுடரோ? ஒரு முடிவுக்கு வந்து தான் இதை எழுதுகிறேன். இன்று என்ன கிழமை? இன்று 8ஆம் நாள். வருகிற வியாழன் மாலை 5லிருந்து பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் தாம்பரம் திக்கில் உனக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். நீ ஒரு பெட்டி கூட எடுத்து வர வேண்டாம். நான் உன் நர்ஸ் யூனிஃபார்ம் போதும். சற்றென்று உன்னை அடையாளம் கண்டுபிடித்து கொள்ள. தோபார் அமளி, உன்னோடு வாழ்க்கையில் உடனே சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து காத்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நினைக்க மாட்டேன். வேஷங்கள் இல்லாமல் உண்மையேனும் சற்று தலை தூக்கலாமில்லையா? தாம்பரம் போய் அங்கு ஏதேனும் ஒரு தூர பிரயாண வண்டியை பிடித்து விடுவோம். எங்கேனும் ஒரு காட்டு பிரதேசத்தில் யாருக்கும் காணாமல் மறைந்து விடுவோம். நாம் இருவருக்கும் தவிர. ஆம், உனக்கு நான், எனக்கு நீ. துணை என்று கடைசியாக தெளியும் தோழமைதான் காதலின் உண்மை ஸ்வரூபமோ? இந்த தப்பியோடும் பிஸ்னஸில் பைத்தியக்காரத்தனம் இருக்கிறது, எனக்கு தெரியும். ஆனால் கூடவே கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்கிறது. இருந்தால் ஆகாதா? நீ அப்படி பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் இறங்காவிட்டால், வராவிட்டால்? என் கடிதம் உன்னிடம் சேரவில்லை. மற்றொரு முறை நாளைக்கு இதே இடத்தில் என்றெல்லாம் என்னை ஏமாற்றிக்கொள்ள மாட்டேன். இதற்கெல்லாம் மறு சான்ஸ் கிடையாது. எனக்கு தெரியும். காதல் மிக மிக ரோசமுள்ளது. சிகரெட் துண்டை குதிகாலில் தேய்த்து நசுக்குவது போல் உன் நினைவை அறவே ஒழித்துவிட வேண்டியதுதான். இருக்கவே இருக்கிறாள் மீண்டும் சூனோ. ஆனால் அப்படி முடியுமோ அமளி? நான் காத்திருக்கிறேன். ஐ லவ் யூ அமளி. உனக்கு தெரியும், ஐ ஹாவ் ஆல்வேஸ் லவ் டு யூ. இத்துடன் அன்புள்ள சிநேகிதிக்கு சிறுகதை முடிந்துவிட்டது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.